யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் SMPM என்ற மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள்ங்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 16:15 சொன்னார், நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களுக்கும் இந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள். நல்ல செய்தி என்ன? மரணத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்து ஒருவரே உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்பிக்கை இழந்து வாழக்கூடிய இந்த உலக ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை நாயகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானின் சகல அட்டகாச கிரியைகளையும் ஜெயித்து எழும்பியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, SMPM ஒரு சபையும் அல்ல, எந்த ஒரு சபைக்கு சொந்தமான அமைப்பும் அல்ல. மாறாக பாரத தேசத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு ஒரு மிஷனரி பாரம் கொண்டவர்களாக, ஜெபம் பண்ணுகிறவர்களாக, தேசத்துக்காக கண்ணீர் சிந்துகிறவர்களாக, தேசத்தை சமாதானத்தோடு நடத்துவதற்கு ஆட்சியாளர்களுக்கு கர்த்தர் ஞானம் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணும்படி ஒரு எழுப்புகிற ஒரு அமைப்பு. அன்பானவர்களே, இந்த அமைப்பில் ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 155 மிஷனரிமார் இந்தியாவின் 22 மாநிலங்களிலே 116 இனங்கள் மக்கள் மத்தியிலே தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். ஆண்டவரின் கிருபையினாலே இதுவரையிலேயும் 1686 பேர் திருமுழுக்கு எடுத்து சுமார் 322 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தேவனை ஆராதிக்கிறார்கள். அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் ராஜஸ்தான் சென்றிருக்கும் போது ஆண்டவரின் கிருபையினாலே 39 பேர் அங்கே திருமுழுக்கு எடுத்தார்கள். 2 கிராமங்களில் புதிய சபைகள் உருவாக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அந்த பகுதியில் திருமுழுக்கு எடுத்த மக்கள் பலர் பொல்லாத ஆவியினாலே அலக்களிக்கப்பட்டு வாழ்விலே நம்பிக்கை இழந்து மிகவும் நெருக்கப்பட்ட நிலைமையில கிடந்த ஜனங்கள். ஒரு மகன் வந்தார், அவர் பேர் அருண். மிகவும் அசுத்தாவினாலே அவர் அலக்களிக்கப்பட்டு அவர் அந்த ரோட்ல எல்லாம் புரண்டு உருண்டு இழந்தார். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்ட பொழுது அந்த பொல்லாத ஆவி அழுது கொண்டு அது கதறி வெளியே ஓடியது. இப்படி ஜனங்கள் விடுதலை பெறுகிறதை பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, குழந்தை பாக்கியம் இல்லாத 13 வருடமான ஒரு சகோதரி, ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தார் என்று சொல்லி வந்து சாட்சி சொன்னார்கள். இப்படி வாழ வழியற்ற பலருக்கு வாழ்வை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இந்த இயக்க பணிகளை நீங்கள் மேலும் அறிந்து கொள்வதற்கு ஆத்துமாவே தேடி என்கிற இந்த தமிழ் பத்திரிகையை நாங்கள் எல்லாருக்கும் தபால் மூலமாக அனுப்புகிறோம். சுமார் 3500 பேருக்கு அனுப்புகிறோம். உங்கள் வீடுகளில் அதை நீங்கள் படியுங்கள். அதோடு கூட உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினீர் என்றால் வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தின் ஒரு மாத தேவை 20 லட்சம் ரூபாய். இந்த தேவைக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களை சார்ந்திருக்காதபடி தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நாங்கள் தேவைகளை சொல்லுகிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே அநேகர் எழும்பி வருகிறார்கள். அருமையானவர்களே, கடந்த காலங்களில் ராஜஸ்தானில் கோலாராம் என்ற நம்முடைய மிஷனரியை சந்திக்கும் போது அவர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு குடும்பத்தில் 3 குழந்தை தொடர்ச்சியாக இறந்து பிறந்திருக்கிறது. கடைசியாக பிறந்த குழந்தைக்கும் கிட்னி வேலை செய்யலை. அது மாத்திரமல்ல, உடல் முழுவதும் எந்த அசதியும் கிடையாது. இவர்கள் பல இடங்களுக்கு எடுத்து சென்று, தர்காவுக்கு எடுத்து சென்று எல்லா பூஜைகளையும் முடித்து மருத்துவர்களையும் பார்த்துவிட்டு கடைசியில் மனம் உடைந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபம் எப்படி நீங்கும் என்று சொல்லி பல பரிகாரங்களை செய்து இனி தற்கொலை ஒன்றுதான் வழி, எங்களுக்கு வாழ்வு கிடையாது என்று தவித்து கொண்டிருந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க கோலாராம் சபைக்கு வந்த அந்த சகோதரிகிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் படுகிற வேதனையில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆண்டவர், அவர்தான் மரணத்தை ஜெயித்தவர். பிசாசின் எல்லா சட்டவிரோதங்களையும் ஜாதகங்களையும் சிலுவையிலே குறைத்து போட்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி பாருங்கள், இங்கே ஒரு ஜெபம் நடக்கிறது, அந்த ஆராதனைக்கு சென்று பாருங்கள் என்று சொல்லி அங்கே அந்த குடிசை வீட்டில் நடக்கிற ஆராதனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு விடுதலை பெற்று இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படி ஏராளமான போராட்டங்கள் இருக்குமே என்றால் இந்த போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாரத நாட்டில் ஏராளமான கலாச்சாரங்கள் உண்டு, பலவிதமான வழிபாடுகள் உண்டு.
அருமையானவர்களே, பொருளாதாரத்திலையும் கடுமையான ஏற்ற தாழ்வுகள் உண்டு. இப்படிப்பட்ட மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இந்த விசுவாசத்துக்குள்ளாக வருகிறது என்பது சாதாரண காரியம் கிடையாது. என்றாலும் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் செல்லும் இடமெல்லாம் பார்க்கிறோம். 2022 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலேயாவை சுற்றியுள்ள கிராமங்களில் நடந்து திரிந்து அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் தேவன் தம்முடைய நாமத்தை மையப்படுத்தினார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்தியாவின் கிராமங்களிலே சுற்றித் திரிகிறார். அவர் இந்தியாவை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் இந்தியாவுக்கு அவருடைய சீசனாகிய தோமாவை அனுப்பி வைத்தார். ஏராளமான மேல்நாட்டு மிஷினரிகளை இந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். நம்முடைய நாட்டிலேயும் ஏராளமான உள்நாட்டு மிஷினரிகளை எழுப்பி வைத்தார். அருமையானவர்களை, எல்லாரையும் கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் கிடையாது. பிசாசின் பிடியில் இருந்து தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலை தேவை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. என் அன்பானவர்களே, இந்த மாபெரும் நற்செய்தியை இந்தியா முழுவதும் நான் சொல்லி ஆக வேண்டும். இதை சொல்வதற்கு இன்னும் ஏராளமானவர்கள் காத்திருக்கிறார்கள். உங்கள் சார்பிலே ஒரு ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒருவேளை உங்களால் புறப்பட்டு இப்படி தூரமான இடங்களுக்கு போக முடியாது. உங்கள் சார்பில் ஒரு ஊழியர் வேலை செய்வார். இதன் மூலம் லூக்கா 15:10 எழுதியிருக்கிறபடி மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். உங்கள் பேரில் ஜீவ புஸ்தகத்தில் ஒரு 1000 பேருடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டும் என்றால் ஒரு மிஷினரி நீங்கள் ஸ்பான்சர் செய்து நீங்கள் அனுப்புங்கள். அருமையானவர்களே, தேசமெங்கிலேயும் ஏராளமான குழந்தைகள் மிகவும் சிறுமையோடு மிகவும் எளிமையோடு, சில வீடுகளிலே தாய் தகப்பன் இல்லாதவர்களாக, சில வீடுகளிலே ஒரு தகப்பன் மாத்திரம் இருப்பார், தாய் இருக்க மாட்டார்கள். இப்படி ஏராளமான குழந்தைகள், ஆதிவாசி குழந்தைகள், விசுவாசிகளுடைய குழந்தைகள். அன்புக்குரியவர்களே, 210 பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறோம். இன்னும் ஏராளமான குழந்தைகள் படிக்கிறதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். சண்டிகாருக்கு அருகாமையில் அந்த சண்டிகாருக்குள்ள போய் பிச்சை எடுத்து வாழ்வாதாரம் நடத்துகிற பல குடும்பங்கள் முபாரக்பூர் என்கிற ஒரு இடத்துல ஒரு டென்ட் போட்டு தங்கியிருக்கிறார்கள். இவருடைய குழந்தைகள் சண்டிகாருக்குள்ள போய் பிச்சை எடுக்கிறார்கள், போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். அருமையானவர்களே, பிட்பாக்கெட் அடிக்கிறார்கள். கடந்த சில காலங்களாக அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறோம். குழந்தைகளுக்கு என்று சில சிறப்பான வகுப்புகளை நடத்துகிறோம். நம்ம கொடுக்குற ஒரு சாக்லேட்டுக்காக அந்த பிள்ளைகள் ஆசையோடு வந்து உட்காருகிறார்கள். வசனத்தை மனப்பாடம் பண்ணுறாங்க, வசனத்தை சொல்கிறாங்க. ஆனால் வசனத்தை சொல்ல அந்த பிள்ளைகளிலே பலர், இனி நாங்கள் களவு செய்ய மாட்டோம், இனி நாங்கள் பிட்பாக்கெட் அடிக்க மாட்டோம், இனி போதைப் பொருள் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களை, இந்த குழந்தைகளை ஒரு சென்டரில் வைத்து இவர்களை முறையாக படிக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த 67 குழந்தைகளுக்கும் ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் தேவை. உங்கள் சார்பில் நீங்கள் அப்படி யோசிக்கலாம். இல்லை என்றால் ஒரு குழந்தைய 600 ரூபாய் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் செய்யும்போது இவ்விதமான குழந்தைகள் அவர்கள் முறையாக பள்ளிக்கூடம் செல்வார்கள், கற்றுக்கொள்வார்கள். அதே போல் நம்மை போல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அவர்களும் அனுபவிப்பார்கள். அன்பானவர்களே, கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டுகிறோம். 600 சதுரடியில் ஆலயங்கள் கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குகிறோம். 800 சதுரடியில் ஆலயம் கட்டுவதற்கு 6 லட்சம் ரூபாய் வாங்குகிறோம். இன்னும் பல இடங்களிலே சிற்றாலயங்கள் தேவையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வருகிற சனிக்கிழமை குஜராத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சிற்றாலயம், மும்பையில் உள்ள ஒரு CNI சபையின் ஆண்கள் ஐக்கியத்திலிருந்து ஒரு ஆலயம் கட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக செல்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள், வாய்ப்புள்ளவர்கள் வந்து பாருங்கள். ஏனென்றால் கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவது மிக அவசியம் தேவை. கோயில் இல்லாத வீட்டில் குடியிருக்காதன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நம்ம நாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு ஆலயம் ஒரு கிராமத்தில் எழும்பியிருக்கோன்னா அந்த கிராமத்து மக்களுக்கே அது வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற ஒரு வெளிச்சமாக இருக்கும். இப்படி ஆலயம் கட்டுகிற காரியங்களில் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் ஈடுபடுங்க. உங்களுடைய சொத்துக்களை பிரிக்கும்போது அதில் ஒரு பங்கை நீங்கள் ஆண்டவருக்காக யோசித்தீங்கன்னா ஒரு ஆலயம் கட்டிடலாம். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பகுதி யோசித்தீங்கன்னா ஒரு ஆலயம் கட்டிவிடலாம். அன்பானவர்களே, உங்களுடைய வியாபாரத்தில் ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி சிறுக சிறுக சேமித்து ஆலயம் கட்டலாம். கட்டி பாருங்கள், ஆண்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாளில் ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணினார்கள். அவர் சொன்னார், உங்களுடைய செய்தியை கேட்கும்போது எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. நம்மளால் ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ண முடியலேன்னு சொல்லி வேதனையோடு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய மாமா எனக்கு ஃபோன் பண்ணார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது, மாறா எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நான் உன் பேரில் எழுதி வைக்க விரும்புகிறேன், உடனடியாக வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் ஆண்டவருக்கு ஒரு மிஷினரி தாங்கணும்னு சொல்லி இருதயத்தில் பாரப்பட்டேன்.
ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுக்க இணைத்தது அதிகம். ஆகவே உடனடியாக நான் ஸ்பான்சர்ஷிப் செய்கிறேன் என்று சொல்லி எங்களிடத்தில் வங்கி முகவரிகளை வாங்கி உடனடியாக ஸ்பான்சர்ஷிப் காணிக்க அனுப்பி வைத்தார். அன்பானவர்களே, இப்படி பொறுத்துணையோடு இந்த ஊழியங்களை தாங்குகிறவர்கள் அதிகமான பேர். நீங்களும் ஜெபியுங்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் அப்படியே பணித்தேவைகளில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இயக்கம் ஆரம்பித்து 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 4 ஆண்டு காலங்களில் இயக்க மிஷினரிகளை ஒன்றாக அணைத்து ஒரு தேசிய மிஷினரி முகாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நவம்பர் மாதம் 14 17 வரையிலையும் அந்த முகாம் நடத்துவதற்கு ஆயத்தப்பட்டு மிஷினர்கள் எல்லாரும் பல இடங்களிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் வருவதற்கு டிக்கெட் பதிவு செய்து விட்டார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு உணவு கொடுப்பதற்கோ அந்த பதிவு செய்த ட்ரெயின் ஃபேர் கொடுப்பதற்கோ எங்களுக்கு இடத்துல இன்றைக்கு பொருளாதார வாய்ப்புகள் என்றாலும் கர்த்தர் தருவார் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உள்ளங்களில் ஆண்டவர் ஏவுவார் என்றால் ஒரு ஒன் டைம் டொனேஷனாக ஒன் டைம் சாப்பாடை நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். அந்த வரக்கூடிய மிஷினரிகளுக்கு மொத்தம் 14 சாப்பாடு வருது. ஒரு சாப்பாட்டுக்கு 25,000 ரூபாய் ஒன் டைம் சாப்பாட்டுக்கு. இது ஒரு ஒன் டைம் டொனேஷன் தான். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் ஒரு ஸ்பான்சர்ஷிப் எடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த இயக்க ஊழியங்களுக்கு நீங்கள் காணிக்க செலுத்துவதற்கு வங்கி எண்ணை குறித்து கொள்ளுங்கள். சவுத் இந்தியன் பேங்க் 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9043867550. எங்களுடைய தலைமை அலுவலகம் நம்பர் 4 காந்தி தெரு, மதியழக நகர், பாடி, சென்னை 50 இருக்கிறது. இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? அருமையானவர்களே, இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை முதியவர்களிடத்தில் ஞானம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்கிற ஒரு தலைப்பில் உலக நாடுகளில் இருக்கிற முதியவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று திருச்சபையின் மாமன்றமாக முடிவு செய்து இந்த நாளை குறித்திருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, மிஷினரி பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்டீட் ஸ்டார்ட் என்பவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்பு தன்னுடைய சொந்த நாட்டிலே போய் தன்னுடைய கடைசி மகளுடைய திருமண ஒழுங்குக்காக அவர் அங்கே இருக்கிறார். ஓய்வு பெற்ற ரிட்டையர்ட் மிஷினரி. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழைப்பு வருது, நரமாமிச பட்சிகள் மத்தியில் நீ ஒரு ஊழியனாக போக முடியுமா? அன்புக்குரியவர்களே, இது தேவனுடைய அழைப்பு என்று சொல்லி அவர் புறப்பட்டு போகிறார். மகளுக்கான திருமணத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி போகிறார். உண்மையிலேயே நடந்த சம்பவம். அவர் சென்ற அந்த இடத்துல மாபெரும் மறுமலர்ச்சி, மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். அந்த ஜனங்களுக்கு மருத்துவம், இன்னும் கல்வி போன்ற காரியங்களை செய்து பெரிய விடுதலை. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மகளிடத்திலிருந்து ஒரு கடிதம் வருகிறது, அப்பா எனக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் வந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு மிஷினரி மகள் உயர்ந்த ஒரு குடும்பத்தோடு வாழ்க்கை இணைக்கப்பட்டிருந்தார்கள். மகளை எப்படியாவது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை அவருக்கு. ஆனால் அவரை மாற்றி அனுப்புவதற்கு ஆள் கிடையாது. முதிர் வயது, மிகவும் பாசம் நிறைந்த மகள். அந்த மகள் அப்பாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நேரடியாக அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து சில நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். கடைசியாக அப்பா விட்டு வந்து கல்யாணத்துக்கான நாள் வருது, புறப்பட்டு போனோம். அப்பா என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புங்கன்னு சொல்லி கல்யாண பெண் முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஸ்டீடிஸ்டர் ஒரு பெரிய பணக்காரர். அவருடைய சொத்து ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் என்று சொல்கிறார்கள். கிரிக்கெட் வீரர் அவர், அவ்வளோ பெரிய சொத்து. ஆனால் இப்போ கடைசி மகளை வெறுங்கையோடு ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே அவருடைய பைபிள் எடுத்து பார்க்குறாரு, அதில் ஒன்றுமே கிடையாது. கடைசியாக ட்ராயரை திறக்கிறார், ஒன்றுமே இல்லை. அப்போ அப்பாட்ட மகா கேட்குற, அப்பா என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க, நீங்கள் எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ ஸ்டீட் ஸ்டார்ட் சொன்னார், மகளே உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேம்மா, ஆனால் உனக்கு எதையாலும் கொடுத்து அனுப்பலான்னு சொல்லி நான் தேடி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லையாம்மான்னு சொல்லி. அப்போ தான் அவங்க மகா சொன்னாலாம், அப்பா
ஒன்றுமே இல்லாமல் இருந்துதான் இந்த உலகத்தையே நம்முடைய ஆண்டவர் உருவாக்கினார். அந்த தேவனை நாமத்தில் என்னை ஆசீர்வதியுங்கள் போதும் சொல்லி என் அன்புக்குரியவர்களே, மகளை கண்ணீரோடு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அவள் பிரபுக்கள் குடும்பத்தில் வாழ்க்கைப்படுகிறாள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் யாரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யத்தின் மேன்மைக்காக நஷ்டம் அடைந்தவர் யாரும் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஒரு முதியவர், அவருக்கு இருந்த ஞானம், அறிவு, பணம் எல்லாமே அதிகம். ஆனால் எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஒரு பெருங்கூட்டமான ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக மாறுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் முதியவர்களுடைய ஞானத்தையும் முதியவர்களுடைய ஆலோசனையையும் பெற்று ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதுல நீங்களும் ஒருவராக, அந்த மகள் பிரபுக்கள் அவையில் இருந்த அந்த குடும்பத்தில் குடும்பம் அமைக்கப்பட்டதே, அதே போல முதியவர்களுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். மாறாக இன்றைய தினங்களில் வீடுகளில் முதியவர்கள் ஒரு சுமையாக கருதப்படுகிறார்கள். சமீபத்தில் 97 வயதில் ஒரு முதிர் வயது பாட்டியம்மா மரித்து போனார்கள். அவருடைய மகனுக்கு 70 வயது. தினந்தோறும் அம்மாவின் இடத்துல சென்று ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு, அம்மா என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள் என்று சொல்லுவார்கள். அரும்புக்குரியவர்களே, அந்த முழு குடும்பமே அந்த முழு தாயாருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தார்கள். கடந்த வாரத்தில் தான் மரித்தார்கள். என்ன ஆசீர்வாதம் என்றால், அந்த வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு மகான்களாக, ஆசீர்வாதமாக, அவர்களின் கையின் பிரயாசங்கள் அனைத்திலையும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, எல்டர்ஸ் இல்லை என்றால் முதியவர்கள் என்றாலே அவர்கள் அனுபவம் நிறைந்தவர்கள். பிரஸ்பெக்டர் என்று சொல்வார்கள். பிரஸ்பெக்டர் என்றாலே ஒரு முதிர்ந்த அனுபவம் நிறைந்த ஒரு ஞானவான், ஒரு சபைக்கு தலைவர் என்று சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களை இவர்தான் பிரஸ்பெக்டர் என்று சொல்வார்கள். பேட்ரியாச் என்று சொல்வார்கள். நம்முடைய வேத புஸ்தகத்தில் பேட்ரியாச் என்ற பெயரில் 3 நபர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற 3 நபர்களும் நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லுவோம். பேட்ரியாச் என்றால் எந்த அர்த்தம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் மிகுந்த அனுபவ பள்ளியிலே பாடம் பெற்றவர்கள், அவர்கள் எடுக்கிற முடிவை நிலைநிறுத்துவதற்கு திராணி பெற்றவர்கள், முழு அதிகாரத்தோடு அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் யாருடைய அனுமதியும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுடைய அனுபவத்தை நம்ம யோசித்து பார்க்கலாம், ஈசாக்குடைய அனுபவத்தை யோசித்து பார்க்கலாம், யாக்கோபுடைய அனுபவத்தை யோசித்து பார்க்கலாம். இந்த 3 பேருடைய காரியமுமே ஒன்றுமில்லாத நிலையில இருந்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை உலக மகான்களாக, ஆசீர்வாதமாக மாற்றினார். அவர்களுடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாக ஆசீர்வதித்தார்கள். அவருடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு உலகம் எங்கிலேயும் 95% பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பேட்ரியாச்சுடைய சந்ததியிலே தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம வந்திருக்கிறோம். இதை குறித்து பவுல் திருச்சபைக்கு கடிதம் எழுதும்போது, தீமோத்தேயு என்ற அந்த ஒரு தனி மனிதருக்கு 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் எழுதும்போது என்ன எழுதுறாரு? முதிர் வயது உள்ளவர்களை நீ கடிந்து கொள்ளாதே, அவர்களை தகப்பனை போல நீ எண்ணு என்று சொல்லுகிறார். என் அன்பானவர்களை, முதிர் வயது உள்ளவர்களை நாம் தகப்பன் போல எண்ண வேண்டும். அவர்களை கோபமாக கடிந்து பேசக்கூடாது என்று வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது. ஏனென்றால் அவர்கள் ரெவரண்டல் என்றால் பயபக்தியோடு மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசன்னத்தில் அவர்கள் நிரம்பி இருப்பார்கள். இதை குறித்து தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும்போது, சங்கீதம் 71 17-18 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்னை சிறு வயதிலே போதித்தார், இப்பொழுது எனக்கு முதிர் வயதாயிருச்சு, என்றாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, வயது முதிர்ந்தவர்களை நாம் கனப்படுத்த வேண்டியது மிக அவசியம். இந்த கண்ணியத்தோடு கூட வாழுவோம். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 5-6 ஆகிய வசனங்களில், அந்தபடி இளைஞர்களே, மூப்பர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16:31 நரை மயிறு என்பது மகிமையான கிரீடம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே முதிர் வயதில் இருக்கிற அவர்களுடைய கைகளில் ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களை வாங்குவதில் நாம் எல்லாரும் கருத்தாக இருப்போம். சபையிலேயும் சரி, வீடுகளிலேயும் சரி, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நாம் முறையாக கொடுப்போம், உயர்வாக எண்ணுவோம். ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லும்போது, முதிர் வயது உள்ளவர்களை நிர்வாகத்துக்காக நீ எடுத்து பயன்படுத்தி என்று சொல்லி எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 16-17 அவர் சொல்லுகிறார்.
அன்புக்குரியவர்களை எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக நிர்வாகம் செய்வதற்கு முதியவர்களுடைய ஆலோசனை மிகவும் அவசியம் தேவை. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா அனுபவம் பெற்றவர்களாக இருந்தாலும் முதியவர்களுக்கு வேண்டிய மரியாதை கொடுக்கிறது மாத்திரமல்ல, மார்க் 10:45 சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சேவை செய்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். என் அன்புக்குரியவர்கள், ஆகவே முதியவர்களை நீங்கள் ஒரு நாளும் காயப்படுத்தாதிருங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை எப்படி வாங்க முடியும் என்பதில் கவனமாக இருங்கள். அது மாத்திரமல்ல, தீர்க்க முடியாத சிக்கல்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்குமே என்றால் அந்த தீர்க்க முடியாத சிக்கல்களை அவர்களோடு கூட பகிர்ந்து அவருடைய ஆலோசனை கேளுங்கள். அப்படி ஆலோசனை கேட்டீங்கன்னு சொன்னால் தரமான ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவாங்க. சாலமோனின் மகன் யெரொபெயாம் அப்படிதான் ஆலோசனை கேட்டாரு. ஆனால் இளைஞர்களுடைய ஆலோசனைக்கு செவி சாய்த்து அவர் எல்லாவற்றையும் சீரழித்து விட்டார் என்று சொல்லி நம்ம சரித்திரத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே முதியவர்களுடைய ஆலோசனை கேட்கும்போது அதற்கு நம்ம கீழ்ப்படுகிற அனுபவமும் வேணும். பார்த்துக்குங்க, இங்கிலாந்து தேசத்தில் பிரபுக்கள் அவை என்று சொல்லி இருக்கும். அந்த பிரபுக்கள் அவையில் கீழவையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை மேலே கொண்டு போவார்கள். மேலவையில் இருக்கிறவர்கள் நல்ல தீர ஆலோசித்து ஆலோசனை சொல்வார்கள். ஆனால் ஒரு நாளும் நீ இதை தான் செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்க மாட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, முதியவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், தங்களுடைய சந்ததிகள் எதிர்காலம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நல்ல ஆலோசனையை தான் சொல்லுவார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முழு ரெஸ்பெக்டை நாம் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, முதியவர்கள் சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு கண்காணியை போன்றவர்கள். அதே போல சரியான வழியை காட்டி போதிக்கிறவர்கள். அதே போல பொல்லாத ஓநாய்களுக்கு நம்முடைய சபைகளையும் குடும்பங்களையும் தப்புவித்து காக்கிறவர்கள். அவர்கள் கட்டாயத்தினால் அல்ல, ஒவ்வொரு நாளும் மனப்பூர்வமாக நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அருமையானவர்களை, நாங்கள் குருவானவராக ஆர்டினேஷன் பெறும்போது அந்த கருப்பு கயிறு கட்டுவாங்க. அந்த கருப்பு கயிறு கட்டும்போது எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீங்கள் அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல, சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த கயிறு உங்களுக்கு கட்டப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நான் வேதாகம கல்லூரியில் இருக்கும்போது எங்களுடைய கல்லூரியினுடைய சூப்பர்மன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய கால்களையும் கழுவினார். என்ன சொன்னார் என்றால், நீங்கள் உலகத்துக்குள்ளே போக போகிறீங்க, இந்த உலகத்தை மாக்க போகிறீங்க, இதுதான் நான் உங்களுக்கு செய்த முன்னுதாரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, திருச்சபையிலையும் சரி குடும்பங்களிலையும் சரி நாம் ஒருவருக்கொருவர் சேவை செய்கிறவர்களாக, நாம் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக சேவை செய்கிறவர்களாக நாம் இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, முதியோர்களுடைய அதிக விருப்பம் என்னவென்றால், வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடணும்னு விரும்புவாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த சாப்பாடை சந்தோஷமாக கொடுங்க. ஆனால் சாப்பிடும்போது அவருடைய வாயிலிருந்தோ கையில் இருந்தோ ஒரு சில உணவுகள் கீழே விழுந்து விடும். அது அந்த பூமியை அதாவது அசிங்கப்படுத்துறது அப்படின்னு நினச்சி தயவுசெய்து ஏதாவது உள்மனதில் கூட நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய சென்ஸ் அதை புரிஞ்சுக்கிடும். ஆகவே அது கீழே விழுந்த அந்த சாப்பாடும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நினச்சி அதை சுத்தம் பண்ணுவோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, குழந்தைகளையும் சரி பேர குழந்தைகளையும் சரி தொட்டு விளையாட ஆசைப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். ஆகவே பிள்ளைகளிடத்தில் நாம் பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்னொன்றை மனதில் வைத்துக் கொள்வோம், நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம சீரழிந்து போகிறத விரும்ப மாட்டாங்க. அதனால தான் நிறைய நேரங்களில் ஓஃபராக கூட கடிந்து கொள்வார்கள். ஆகவே சற்று சில வார்த்தைகளை அவர்கள் கடினமாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக நாம் அவர்களை கடினமாக பேசக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, இரும்பை இரும்பு தான் கருக்கு விடும் சொல்லி நம்ம வேதத்தில் நீதிமொழிகள் 27:17 வாசிக்கிறோம். ஒரு மனுஷனால தான் இன்னொரு மனிதனை நாம் மாற்ற முடியும். ஆகவே முதியவர்களை நல்ல மனதோடு கூட பராமரிப்போம். அவர்களை விடுதிக்கு அனுப்பிடணும், எப்போ சாவ மாட்டாங்க அப்படிலாம் நம்ம மனசில் நினைக்காம அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெவரண்டல் ரெஸ்பெக்டை, அதாவது பயபக்தியோடு கூட மரியாதை கொடுத்து அவர்களை கனம் பண்ணுவோம். ஒவ்வொரு வீடுகளிலேயும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று வாழ ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் ஏராளமான முதியவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் ஒரு கணக்குப்படி சுமார் 19,40,00,000 முதியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி இவர்களில் பலர் படுகிற பாடுகள், முதியோருடைய இல்லங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து போகிறது. இதற்கெல்லாம் ஒரு விடை வர வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மனதில் வைத்து கருத்தாக செயல்படுவோம். ஆண்டவர் நம்மை
ஆசீர்வதிப்பார். இந்த மாபெரும் விடுதலை காரியங்களிலே நீங்களும் ஈடுபடுங்கள். மிஷனரி ஸ்பான்சர்ஷிப்பில் ஈடுபடுங்கள். ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதுல ஈடுபடுங்கள். ஒரு மிஷனரி குழந்தையை படிக்க வைக்கிற உதவி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலேயும் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டவர்களோடு கூட நீர் பேசும், நீர் இடைபடும். ஒவ்வொரு குடும்பங்களிலே இருக்கிற பெரியவர்களை தொட்டு ஆசீர்வதியும். அவருடைய மனதில் இருக்கிற பாரங்களை எடுத்து போடும். ஒவ்வொரு நாளும் முதியவர்கள் பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக, மருமக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக, தேசத்தின் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக ஒரு ஜெப ஆவி அவர்களை ஊற்றட்டும். வேதம் சொல்லுகிறபடி உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதாக இருக்கும். பயமின்றி படுத்திருப்பான். நித்திரை உனக்கு இன்பமாக இருக்கும். திகிலுக்கு தூரமாவா என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லார் வீடுகளிலே ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை, முடியவர்களை கடைசி வரையிலையும் தங்களுடைய வீடுகளில் வைத்து பராமரித்து நல்ல தங்குமிடம் கொடுத்து நல்ல சுவையான உணவு கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை, ஆண்டவரே ரெவரண்டல் ரெஸ்பெக்டை கொடுத்து கனம் பண்ணும்படி இயேசுவின் நாமத்தினாலே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரோட தொடர்ந்து பேசும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே. உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?